Hello friends, welcome to Zana's recipes. இன்னைக்கு நம்ம பட்டர் முறுக்கு அதாவது வெண்ணெய் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம சேர்க்க போறோம். அதை அரைச்சு தான் சேர்க்க போறோம். அது எவ்வளவுன்னு அடுத்து சொல்றேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்ணெய் முறுக்கு அப்படிங்கிறதுனால வெண்ணெய் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். ஒரு 10 கிராம் சேர்க்கணும். அதுக்கு அப்புறம் எள்ளு, பெருங்காய பொடி, மிளகாய் தூள் எல்லாம் தேவைப்படும். முதல்ல பொட்டுக்கடலையை வந்து அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு அது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை ஆர் பொரிக்கடலை அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதை பவுலில் கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அளந்துக்கலாம். இது வந்து வறுக்காத பச்சரிசி மாவு தான் எடுக்கணுங்க. இப்போ இந்த கப்பு வந்து 250 கிராம். இதில் வந்து நம்ம 2 கப் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நம்ம இப்போ எடுத்து ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு கப்பை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் செய்கிறேன். 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அதாவது 500 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 175 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த முறுக்கு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் வெண்ணெய் வந்து ஒரு 10 கிராம் எடுங்க. அதுக்கு மேலே எடுத்துடாதீங்க, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைகளால் வச்சு நல்ல மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. தண்ணி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கலாம். இப்போது முறுக்கு சுடுறதுக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. முறுக்கு அச்சு வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் உள்ள அச்சு வந்து இந்த பட்டர் முறுக்குக்கு தேவைப்படும். அந்த ஸ்டார் உள்ள அச்சு போட்டுக்கோங்க. கையோடு வந்து அந்த அச்சில் வந்து எல்லா பக்கமும் எண்ணெயோ அல்லது பட்டரையோ போட்டு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இறங்கும். அடுத்ததாக நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நல்லா வந்து உருட்டுங்க. உங்கள் அச்சு சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கைகளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அச்சில் வந்து எண்ணெய் தடவி இருக்கோம், அதனால் தேவைப்படாது. உங்கள் அச்சு சைஸை பொறுத்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப போட்டு நிறைய மாவை போட்டு அமிக்கிறாதீங்க, சில நேரம் வந்து ஸ்டக் ஆகிடும். அவ்வளோதான், மாவை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து அச்சை வந்து நல்லா டைட்டாக திருவிட்டு எண்ணெயில் பிழியலாம். அடுப்பில் ஆயில் ஊற்றி காய வச்சுக்கோங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆயிலில் தான் பிழிய போகிறோம். அதனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சூடாகிக்கிட்டே போகும்போது அந்த அனல் வந்து கைகளில் வந்து அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து அனலாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிழிஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்த அச்சு எல்லாத்தையுமே ஃபுல்லாக பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு ஈடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சு ஃபுல்லாக பிழியணும். இதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நுரையாக பொங்கிட்டுருக்கோங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். நல்லா திருப்பி விடுங்க. இப்போது அடுத்த ஈடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட ஈடு எல்லாமே எடுத்தாச்சு. இதே மாதிரி தான் எண்ணெயில் வந்து டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு கட்டாயிரும். இந்த முறை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக பிழிஞ்சிட்டேன். எவ்வளோ நுரையாக இருக்குது பாருங்கள். நுரை வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஒயிட் கலரில் இருக்கும்போதே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் நல்லா உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக அந்த ஓசை எல்லாமே அடங்கிருச்சு. அந்த நுரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஃபைனல் ஈடு. இப்போ பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான பட்டர் முறுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.